ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பச்சை மிளகாய் பண்ணுவோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, ஒரு வெங்காயம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 4 கிலோ மட்டன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம். ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு ஊற போட்டுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறோம். பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லைட்டா கிண்டி விட்டு மூடிக்கலாம். மூடிட்டு 5 நிமிஷம் ஆச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜார்ல போட்ட மசாலாவை அரைச்சிக்கலாம். நைஸா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குழம்பு குழப்பா அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவு அரைச்சிக்கலாம். வேக வச்ச கறியை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். அதையும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, இதையும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்குவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கலாம். பாருங்க, தட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை போட்டு சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளையா வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்குவோம். அப்படியே திருப்பி விட்டுக்குப்போம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை செஞ்சாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தறலாம். வடை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.